ஹாய் கைஸ், நம் லைஃப் கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு எப்படி தாக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு வானல் வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 பீஸ் பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு எல்லாமே டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இதில் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம், கீரி போட வேணாம். பழமாக 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம 2 சிட்டி கல்லுப்பும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு வதக்கணும்னா சட்டுன்னு வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. இந்த அளவு வெங்காயம் தக்காளி வதக்கினா போதும். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டு வதங்கணும், பச்சை வாசம் போகிற அளவு வதங்கட்டும். காலிஃப்ளவரு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுரும். இந்த அளவு வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, வீட்டில் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனு ஃபுல்லாக போட்டேன். 1 ஸ்பூனு கரம் மசாலா. மசாலா பொடியெலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். மசாலா பொடியெலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டு வதங்கியிருக்கிறோம். உப்பு நம்மளுக்கு அளவாக பார்த்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கிளறி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம். ரொம்ப நேரம் காலிஃப்ளவர் வேக வேணாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒன்று போல் கிளறி எடுத்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 முடி தேங்காய் இதை பொடியை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். முந்திரி, கொஞ்சம் போல் உடச்ச கடலை, கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு இதெல்லாம் நம்ம போய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நடுவில் அப்பப்போ நம்ம குழம்ப கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். காலிஃப்ளவரு சட்டுன்னு வெந்துடும். ஏற்கனவே நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவு காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு.
நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சா போதும். இதை நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதே போதும். இதை கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். வச்சுக்கோ. நல்லா குருமா கொதிக்குது. நல்லா மணமாக வாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது வாசம். பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.